अस्मद्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சோழ நாட்டு திவிதேசங்களிலே திருவாலி என்கின்ற திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை 3 பதிகங்களாலே அனுபவிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். அதில் முதல் பதிகத்திலே அந்த எம்பெருமான் தானே வந்து ஆழ்வாருடைய நெஞ்சத்திலே குடிபுகுந்தமையை சொல்லி, அப்படி குடிபுகுந்த எம்பெருமானை தம்முடைய நெஞ்சத்திலிருந்து வெளியே போவதற்கு விடமாட்டேன் என்றே ஆழ்வார் தெரிவிப்பதாக இப்படி இந்த பதிகம் அற்புதமாக அமைந்துள்ளது. அதிலே 8வது பாசுரம் அது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? ஒரு அடியவனுக்காகவென்றோ எம்பெருமான் கடற்கரையிலே வந்து தரையிலே சயனித்துக் கொண்டான். அதனாலே அவனுக்கு ஸ்தலசயனன் என்றே திருநாமமும் ஏற்பட்டதல்லவா திருக்கடன் மல்லை என்கிற திவ்யதேசத்திலே. அப்படிப்பட்ட நீ இப்பொழுது நீயே வந்து என்னுடைய நெஞ்சிலே எழுந்தருளி இருக்கிற பொழுது உன்னை என்னுடைய நெஞ்சத்திலிருந்து போக விடுவேனோ? உன்னால் போக முடியுமானால் போய்த்தான் பாரேன் என்பது போலே அருளி செய்கின்றார் 8வது பாசுரத்திலே. தங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்திங்கென்னுள் புகுந்தாய் இனிப்போயினாலரையோ கொங்கு செண்பக மல்லிக மலர் புல்கி இன்னிடவண்டு போய் இடந்தெங்கின்றாதளையும் திருவாலியம்மானே. சங்கு தங்கு தடங்கடல் கடன்மல்லையுள் கிடந்தாய். கடன்மல்லை திருக்கடன்மல்லை என்கிற திவிதேசம். அந்த திவிதேசம் சங்கு தங்கு சங்குகளெல்லாம் தங்கி இருக்க பெற்ற பெரிய கடல், அதனுடைய கரையிலே இருக்கக்கூடிய திவ்யதேசம்தான் திருக்கடல் மல்லை என்கிற திவ்யதேசம். சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய். திருக்கடன் மல்லையிலே எழுந்தருளி இருப்பவனே. இப்பொழுது திருவாலியிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்றவர் இப்பொழுது திருக்கடன் மல்லை எம்பெருமானை சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்றால், ஒரு அடியவனுக்காக அந்த திருக்கடன் மல்லையிலே வந்து அப்படி தரையிலேயே இருந்தவனவன். கீழே கூட அந்த தாமரை புண்டரீகம் என்றெல்லாம் நாம் அனுபவித்தோம் அல்லவா? அந்த தாமரையிலே வண்டு இருக்கிறது என்றால் எம்பெருமான், அதாவது தம்முடைய ஹிருதயமாகிற தாமரையிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்று பொருள் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தேன். இந்த தாமரை பூவை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தவர் தான் புண்டரீக மகர்ஷி என்கின்ற ஒரு முனிவர். அவருக்காக எம்பெருமான் தரைக்கடை கிடந்தான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு அடியவனுக்காக தரை கிடந்த பெருமான் இப்பொழுது மற்றொரு அடியவனான இந்த திருமங்கை ஆழ்வாருடைய நெஞ்சிலே வந்து கிடக்கிறான். இதை விட்டு போவதற்கு திருமங்கை ஆழ்வார் அவனை விடுவரா? அதை தெரிவிக்கின்றார். கடன்மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய். நீயே கிருபை கூர்ந்து என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே வந்து புகுந்து விட்டாய். ஆனால் இனி போயினால் என்றால், இனிமேல் என்னை விட்டு நீ போனால் அறையோ என்றால் அது ஒரு சவால் விடுவது போலே. அதாவது ஒரு காலத்திலே இருவருக்கு நடுவிலே போட்டி ஏற்பட்டால் அந்த போட்டியிலே தோற்றவரை பார்த்து வென்றவர் சொல்லக்கூடிய வார்த்தையாம் இது. அறையோ அறை என்று சொன்னால் அது ஒரு இன்னொருத்தரை பார்த்து எதிராளியை பார்த்து சவால் விடுவது போலே. இங்கேயும் கூட இனி போயினால் அறையோ என்றால் இனிமேல் உன்னால் போக வேண்டும் என்று நினைத்தால் போக முடியுமா என்று எம்பெருமானே நீயே பார் என்பது போல அவனை பார்த்து இனிமேலும் உன்னை போகவிட மாட்டேன் என்பதை மிகவும் வற்புறுத்தி அது அறையோ என்கிற சப்தத்தாலே தெரிவிக்கின்றார். அதற்கு மேலே அந்த ஊரினுடைய இயற்கை காட்சி, அதிலே ஒரு அரிய கருத்தையும் நமக்கு தெரிவிக்கின்றார். அங்கே வண்டுகள் எல்லாம் இருக்கின்றனவாம். அவை என்ன செய்கின்றன என்றால், கொங்கு செண்பக மல்லிகை மலர் புல்கி, கோங்கு செண்பக மலர் இவற்றையெல்லாம் அந்த வண்டுகளானவை போய் அதனிடத்தில் இருக்கக்கூடிய தேனை பருக வேண்டும் என்று அதிலே கிடக்கின்றனவாம். ஆனால் அந்த மலர்கள் எல்லாம் உஷ்ணமாக இருக்கிறபடியினாலே கொதித்து போய் இது என்ன செய்கிறதாம், இன்னிளவண்டு போய் இளம் தெங்கின் தாதளையும் என்று. இளம் தெங்கு என்னால் மிகவும் குளிர்ச்சியாக அது தெங்கிலிருந்து அப்படி நீர் பெருகும் அல்லவா, அங்கே போய் இந்த வெப்பத்தை ஆற்றிக் கொள்ளுகின்றனவாம். செண்பகம் முதலான
மலரிலே இருந்த வெப்பத்தை அந்த தெங்கின் மரத்திலே ஒதுங்கி இந்த வண்டுகள் கொங்கு செண்பக மல்லிகை மலர் புல்கி இன்னில வண்டு அது எங்கே போகிறது? இளந்தெங்கினிடத்திலே போய் அது குளிர்ச்சியை அனுபவிக்கிறது என்று அப்படிப்பட்ட திருவாலி என்று தெரிவிக்கின்றார். ஆழ்வாருடைய விஷயத்திலே நாம் பொருத்தி பார்ப்போமானால் இவரும் கூட இப்படி முன்னாலே சொன்னபடி இவர் கள்வனேனானேன் படிறு செய்திருப்பேன் என்று உலக விஷயங்களிலே ஈடுபட்டவராய் கிடந்து இந்த தாபத்திரயத்தாலே தகிக்கப்பட்டவராய் கிடந்தார். அதற்கு பிறகு இப்பொழுது என்ன ஆயிருக்கிறது என்றால், இப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தபடியினாலே அவருக்கு அந்த தாபம், அந்த வெப்பமெல்லாம், இந்த உலகியல் துன்பங்களினுடைய வெப்பமெல்லாம் நீங்கி இப்பொழுது அவருக்கு குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த குளிர்ச்சியை விட்டுவிடுவதற்கு நான் சம்மதிப்பேனோ, உன்னை என்னுடைய நெஞ்சத்திலிருந்து போவதற்கு நான் விடவே மாட்டேன் என்பதை அப்படி மறைமுகமாக தெரிவிக்கும் வண்ணம் அந்த திருவாலி நகரத்தினுடைய காட்சியை வர்ணிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த இன்னில வண்டு அது செண்பக மல்லிகை மலர் புல்கி அதனுடைய வெப்பம் தாழாமல் அது என்ன செய்கிறது என்றால் இளந்தெங்கின் தாதிலே வந்து அலைகின்றது என்று தெரிவிக்கின்றார். நானும் உலகத்தினுடைய வெப்பம் தாழாமல் உன்னுடைய திருவடிகளிலே வந்தன்றோ நான் அலைகிறேன் என்பது போல இப்படி தெரிவித்தார். அடுத்தபடியாக 9வது பாசுரத்திலே இதே கருத்தை இன்னும் சற்று வேறு விதமாக தெரிவிக்கின்றார். ஓதி 1000 நாமமும் பணிந்தேத்தி இன்னடைந்தேற்கு ஒரு பொருள் வேதியா வரையா உரையாயொரு மாத்தமெந்தாய் நீதியாகிய வேதமாமுனியாளர் தோத்தமுரைத்து மற்றவர் காதியாயிருந்தாய் அணியாலி அம்மானே. எம்பெருமானே, உலகத்திலே சாஸ்திரங்களை எல்லாம் பிரவர்த்திப்பித்தவன், அதாவது எல்லாருக்கும் வெளியிட்டவன் நீ அல்லவோ, ஆகையினாலே எனக்கு நீதான் பதில் சொல்ல வேண்டும் தெரிவிக்கின்றார். என்னென்ன நீதியாகிய வேதம், மாமுனியாளர் தோற்றம் என்றால் வேதம், அந்த வேதத்தை நமக்கு காட்டி கொடுத்த, அதாவது நமக்கு உபதேசித்த மாமறையாளர்கள் என்னால் பெரிய முனிவர்கள், அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய பிறப்பு எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தவன் யார் என்றால் எம்பெருமான் தான். நீதியாகிய வேத மாமுனியாளர் தோற்றம், மற்றவர்க்கு ஆதியாய் இருப்பவனும் எம்பெருமான் தான், அணியாலி அம்மான். அப்படிப்பட்ட எம்பெருமானே, எனக்கு ஒரு பொருள் தெரிவிக்க வேண்டும், ஒரு மாற்றம் தெரிவிக்க வேண்டும். கேட்கிறார் அவனை, நான் எப்படிப்பட்டவன்? ஓதி 1000 நாமமும் பணிந்தேத்தி, உன்னுடைய திருநாமங்கள் எண்ணிக்கையில் அடங்காதவை, ஆயிரக்கணக்கான நாமங்கள், அவை அத்தனையும் சொல்லி நின்னடைந்தேற்கு உன்னுடைய திருவடிகளை நான் வந்து பணிந்து விட்டேன். அப்படி நின்னடைந்தேற்கு ஒரு பொருள் உரையாய், ஒரு மாற்றம் உரையாய் என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார். ஒரு பொருள் உரையாய், ஒரு மாற்றம் என்றால் ஒரு பதில் சொல்ல வேண்டும் நீ என்று தெரிவிக்கின்றார். என்ன சொல்ல வேண்டும்? ஆழ்வீர், உம்முடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்த நான் ஒருபோதும் உம்முடைய ஹிருதயத்தை விட்டு நான் அகல மாட்டேன் என்கிற ஒரே ஒரு வார்த்தையை நீ சொன்னால் போதும், அதைத்தான் நான் வேண்டுகிறேன். அதை தவிர வேறு எதையும் நான் வேண்டுவதில்லை. ஆகினாலே வேதியா, வேதியா என்றால் வேதங்களாலே நிலைநாட்டப்படுபவனே, வேதங்கள் அனைத்துகளாலேயும் தெரிவிக்கப்படுபவனே. அரையா என்னால் எல்லோருக்கும் அரசன் போலே உயர்ந்தவனாய் இருப்பவனே என்று ஒரு பொருள் வேதியா, அரையா, உரையாய், ஒரு பொருள் உரையாய் என்று அன்வைத்து நாம் பொருள் கொள்ள வேண்டும். வேதியா, அரையா, ஒரு பொருள் உரையாய், ஒரு மாற்றம் உரையாய் என்று அந்த எம்பெருமானை பார்த்து, ஏனென்றால் இவை அத்தனையும் பிரவர்த்தித்தவனே நீதான், உண்டாக்கி வைத்தவனே நீதான். வேதங்களை கொடுத்து, வேதங்களுக்குரிய ரிஷிகளையும் எங்களுக்கு காட்டி கொடுத்து, இப்படி தர்ம நெறியை உலகத்திலே எல்லாம் பரப்பி வைத்த நீ எனக்கு ஒரு தர்ம நெறியாக ஒரு வார்த்தை என்னை பார்த்து, மா சுச்சகா, கவலைப்படாதே, உன்னை சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறேன், என்னை விட்டு ஒரு நாளும் உன்னை பிரித்து விட மாட்டேன் என்று ஒரு மறுமாற்றம் நீ எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த திருவாலி எம்பெருமானிடத்திலே இப்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இப்படி அற்புதமாக அருளி செய்யப்பட்ட இந்த 10 பாசுரங்கள், இவற்றை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார் 10வது பாட்டிலே. புள்ளி வண்டரையும் பொழில் புடைசோள் தென்னாலிருந்த மாயனை கல்லின் மண்ணெதிண்டோள் கலியனொலி செய்த நல்ல விண்ணிசமாலை 4 மோர் 5 மொன்னென்ன விண்ணிதாம் உடன்பல்லராய் உரைப்பார்க்கு இடமாகும் வானுலகே.
புள்ளி வண்டு அறையும் பொழில் புடைசூழ். நல்ல வண்டுகளானவை எப்பொழுதும் இனிய ரீங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தென்னாலி, அந்த திருவாலி என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை குறித்து அருளி செய்யப்பட்ட தென்னாலி இருந்த மாயனை பற்றி அருளி செய்தவர் யார் என்றார். கல்லின் மண்ணு திண்டோள் என்று கல் போல மிகவும் உறுதியான தோள்களை உடையவரான திருமங்கையாழ்வார். கல்லின் மண்ணு திண்டோள் கலியன் ஒலி செய்த கலியனாகிற மிடுக்கை உடையவரான திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்கள் இவை எப்படிப்பட்டவை? நல்ல இன்னிசை மாலை என்கிறார். மிகவும் நல்ல இனிய இசையாலே அப்படி கோர்த்து செய்யப்பட்ட ஒரு தமிழ் மாலை. இந்த மாலைகள் இதை சொல்லுகின்ற பொழுதோ 10 பாசுரங்கள் என்று சொல்லாமல் 4ம் ஓர் 5ம் 1ம் நவின்றுதாம் என்று 4 பாசுரங்கள், அதற்கு பிறகு 5 பாசுரங்கள், அதற்கு பிறகு 1 பாசுரம் என்று இப்படி சொல்லுவதனுடைய காரணம் என்ன என்றால், எம்பெருமான் தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து புகுந்தான் என்கிறதை முதல் 4 பாசுரங்களிலே தெரிவித்திருக்கிறார் இந்த பதிகத்திலே. ஆஹா, அந்த வந்துனதடியேன் என்று தொடங்கினவர் முதல் 4 பாசுரங்களிலே என் மனத்திலே புகுந்தாய் புகுந்தாய் என்று அவனை பார்த்து தெரிவித்தார். அடுத்தபடியாக 5 பாசுரங்களிலே புகுந்த உன்னை நான் போகவிட மாட்டேன், நீ என்னுடைய நெஞ்சிலேயே இருக்க வேண்டும் என்று அப்படி அதை தெரிவித்தார். மேலே 5 பாசுரங்களாலே கடைசியிலே 1 பாசுரத்தாலே இந்த பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் சொன்னார். இப்படிப்பட்ட 4ம் ஓர் 5ம் 1ம் நவின்று இப்படிப்பட்ட 10 பாசுரங்களையும் வாயாலே நாம் சொன்னோமானால் என்ன உடன் வல்லராய் உரைப்பார். இப்படி சொல்லுபவர்களுக்கு என்ன பலன் என்றால், இடமாகும் வானுலகே என்று அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். எம்பெருமானுடைய திருவடிகளை ஒரு நொடி பொழுதும் பிரியாது எப்பொழுதும் அவனுடைய திருவடிகளிலே சேர்ந்து இருக்கப் பெறுவர் என்று பயன் சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டினார். ஆனால் இன்னமும் திருவாலி அனுபவம் திருமங்கையாழ்வாருக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.